தமிழ்நாட்டிற்கான உரிமை நீர் மறுக்கப்பட்டு வருவதை தமிழக அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என பாமக எம்எல்ஏ சௌமியா அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஒவ்வொரு மாதத்திற்கும் தண்ணீரை பிரித்து தமிழகத்திற்கு வழங்க வேண்டும். ஆனால் இதுவரை கர்நாடகம் அதனை நடைமுறைப்படுத்தாமல் உள்ளது என்று தெரிவித்துள்ளார். காவிரி நதிநீர் ஆணையம், நீதிமன்றம் ஆகியவற்றின் தீர்ப்பை கர்நாடகா இதுவரை மதித்ததே இல்லை என்றும் குற்றம் சாட்டினார். கர்நாடக அணைகள் நிரம்பினால் உபரி நீர் மட்டும் தமிழகத்திற்கு கிடைத்து வருகிறது. உரிமை நீர் மறுக்கப்பட்டு வருகிறது. இதனை தமிழக அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். காவிரி நதிநீர் ஆணையத்துல குறிப்பிட்டிருக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டும் அதை அப்ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுக்கு 175.25 டிஎம்சி தண்ணி தமிழ்நாட்டுக்கு கர்நாடக அரசு கண்டிப்பாக தர வேண்டும். அது எப்படி தரணும்னா 12 மாதத்துக்கும் இந்த தண்ணீரை பிரிச்சு கொடுக்கணும். ஒரு மாசத்துல 28 டிஎம்சி, இன்னொரு மாசம் 12 டிஎம்சி அப்படின்னு. ஆனா இது வரைக்கும் அத மாதிரி சொல்லி எத்தனையோ வருடங்கள் ஆகிவிட்டது. இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு 12 மாதத்துக்கான தண்ணீரை கர்நாடக அரசு இது வரைக்கும் மாசம் மாசம் திறந்து விட்டதாக சரித்திரமே கிடையாது. அவங்க சுப்ரீம் கோர்ட்டோடைய தீர்ப்பையோ இல்ல மத்திய அரசாங்கத்துடைய தீர்ப்பையோ இல்ல காவிரி நதிநீர் ஆணையத்துடைய தீர்ப்பையோ எதையுமே கர்நாடக அரசு இது வரைக்கும் மதித்ததே இல்லை.